ஒரு ஈமானிய சமுதாயத்தை பொறுத்தமட்டில் அந்த சமுதாயம் ஓரிரை கொள்கையை தாங்கியிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த ஓரிரை கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக கருதப்படுவதுதான் ஐவேளை தொழுகை. இந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்கான ஒரு இடம், ஒரு பள்ளி என்பதே எந்த இடத்தில் ஒரு ஈமானிய சமுதாயம் குடியிருக்குமோ அந்த இடத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதை கருத்தில் கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்கு வந்தே அவர்களுடைய முதல் பணியாக மேற்கொண்டது அந்த இறை இல்லத்தை அமைக்கும் பணியாகத்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் முதலாவது வருடம், அதாவது ஹிஜ்ரி ஆண்டு கணக்குப்படி முதலாவது வருடம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே 12வது நாளில் தான் பனு நஜ்ஜார் கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி மதீனாவிலே வந்து அவர்கள் இறங்குகின்றார்கள். அது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்த பகுதியில் தான் அவர்கள் இறங்கிவிட்டு சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தில் தான் எங்களுடைய தங்குமிடம் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு தான் அபு அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே சென்றே நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குடியிருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் படித்தோம். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக வந்து இறங்கிய இடத்திலே அந்த இறை இல்லத்தை அமைப்பதற்காக அந்த இடத்தை தெரிவு செய்கின்றார்கள். அந்த இடத்தை பற்றி விசாரித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மதீனாவுல இருந்த 2 அனாதைகளுடைய சொத்தாக அது இருந்தது. அந்த இடத்தை விலை பேசி நபி அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்துக்கு அதை வாங்குகின்றார்கள். வாங்கி இறை இல்லத்தை அமைக்கும் பணியை ஆரம்பிக்கின்றார்கள். அதிலே நபி அவர்களும் பங்கெடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவதற்கான சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நபி அவர்கள் அந்த கற்களையும் மண்ணையும் சுமப்பதிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. இறைவா, மறுமையுடைய வாழ்க்கைதான் உன்னதமான உண்மையான வாழ்க்கை. மறுமை வாழ்க்கையை தவிர வேறு ஒரு வாழ்க்கை மூமின்களாகி எங்களுக்கு கிடையாது. ஆகவே அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ பாவம் மன்னித்து விடுவாயாக என்று சொல்லிக்கொண்டே, அதே போன்று ஹாதல் ஹிமாலு லா ஹிமாலு ஹைபரி ஹாதா அபர்ரு ரப்பனா வ அத்ஹரு, இது ஹைபர் கோட்டைகளை கட்டுவதற்காக வேண்டிய சுமை அல்ல, இது இறை இல்லத்தை கட்டுவதற்காக வேண்டி சுமக்கப்படக்கூடிய கற்களும் மண்ணுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது இறைவா, இது மிகப்பெரிய அரும்பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது, பரிசுத்தமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். அதை கேட்டு சஹாபாக்களும் உற்சாகப்பட்டு அந்த பணியிலே அவர்கள் மிக மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டு அவர்களும் ஒரு சில கவிதைகளை படித்தார்கள். லஇன் கஅத்னா வன் நபியு யஅமலு லதாக மின்னல் ஆமலுல் முதல்லலு. அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் வேலை செய்ய நாங்கள் உட்கார்ந்திருந்தால் இது மிகப்பெரிய வழிகேடான ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே நாங்கள் சோர்ந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் உற்சாகமாக இந்த பணியிலே ஈடுபடுகின்றார்கள், நாங்களும் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே அந்த பள்ளியை கட்டும் பணியிலே ஈடுபடுகின்றார்கள். அந்த பள்ளி அமைக்கப்படுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட இடத்திலே ஏற்கனவே முஷ்ரிக்குகளுடைய சில கபறுகள் இருந்தது. அவைகளை அகற்றும்படி நபி அவர்கள் பணித்தார்கள். அதே போன்று அதிலே இடுபாடுகளுக்கு உண்டான சில கட்டிடங்களும் சில பேரீத்த மரங்களும் இருந்தது. அந்த மரங்களை எல்லாம் பிடுங்கி பள்ளியுடைய கிபிலாவுடைய திசையிலே அவைகளை வரிசையாக நாட்டும்படி சொன்னார்கள். அந்த கட்டுமானங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அந்த அதாவது பூமியை தரமட்டமாக்கி சமதரையாக்கி அங்கே மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய இன்று இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவி மிகப்பெரிய ஒரு விஸ்தரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பள்ளியாக காட்சியளிக்கப்படுகின்றது. ஆரம்ப பள்ளி நபியவர்கள் அத்திவாரமிடப்பட்ட பள்ளிதான் இன்று அந்த வெள்ளை நிற காப்பட் போட்ட பகுதியாக இருக்கின்றது. அது நபியவர்களுடைய காலத்திலே அவர்களினால் அத்திவாரம் போடப்பட்ட அந்த பள்ளி 3 முழங்கள் வரை உயரத்துக்கு அந்த அத்திவாரத்தை போட்டு அதனுடைய அகலமும் நீளமும் சரிசமமாக சுமாராக கிபிலாவுடைய பகுதியிலே இருந்து பின்புறத்துக்கு 100 முழங்களும்
அதே போன்றே அதனுடைய வலதுபுறத்திலே இருந்து இடதுபுறத்துக்கு 100 முழங்களும் இப்படியாக ஒரு சாதாரண பரப்பளவை உடையதாக அந்த பள்ளி கட்டப்படுகின்றது. மிக எளிமையான முறையிலே அந்த பள்ளியுடைய நுழைவாயிலுடைய 2 ஓரங்களும் மாத்திரம் கற்களினால் கட்டப்படுகின்றது. அதற்கு பின்னால் அந்த பள்ளியுடைய சுவர்கள் பேரீத்தம் மரத்துடைய அதாவது அதனுடைய தண்டுகளினாலும் அதே போன்று அதனுடைய முகட்டை பேரீத்தம் மரத்தின் ஓலைகளினாலும் மிக எளிமையான முறையிலே நபி அவர்கள் அந்த பள்ளியை கட்டி அமைக்கின்றார்கள். அதே போன்று அதனுடைய நிலத்தை பொறுத்தவரையில் அது மண்ணாகவும் பொடிக்கற்களும் கலந்ததாக இருந்தது. அதனால் தான் ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கின்றோம், ஜும்மாவுடைய நேரத்திலே யாரெல்லாம் அந்த கற்களை சுண்டி விடுகின்றார்களோ அவர்கள் ஜும்மாவுடைய பயனை இழந்து விட்டார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் வருகின்றது. அதை இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா இது எப்படி செல்லுபடியாகும், இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும் என்றெல்லாம் கேட்கலாம். அப்ப நபி அவர்கள் அந்த காலத்திலே நபி அவர்களுடைய பள்ளியை வைத்து சொன்னார்கள். ஆனால் அது இந்த காலத்துக்கும் அப்ளை ஆகக்கூடியதான் என்று சொன்னா சில நேரங்கள்ல போன்களை எடுத்துக்கொண்டே என்ன செய்கின்றார்கள், விளையாடுகின்றார்கள். மிம்பரிலே ஹதீப் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் நினைக்கின்றேன் இதுவும் அதிலே அடங்கலாம். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே ஜும்மாவுடைய அந்த பிரசங்கம் குத்பா பிரசங்கத்தை விட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜும்மாவுடைய பயனை அந்த மனிதன் இழந்து விடுகின்றான் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த பள்ளியுடைய நிலம் எதுவாக இருந்தது, அதனுடைய தரை வெறும் மணலாகத்தான் இருந்தது, மணல் தரை பொடிக்கற்கள் கலந்ததாக இருந்தது. இப்படியான ஒரு மிக எளிமையான முறையிலே அந்த இறை இல்லத்தை அவர்கள் கட்டி முடிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த பள்ளியை ஒட்டி இருந்த சில காணிகளையும் நபி அவர்கள் எடுத்து அதிலே சில அறைகளை அமைக்கின்றார்கள். யாருக்கே? தங்களுடைய மனைவியர்களுக்கான அறைகள். ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் தனித்தனி அறைகளை அமைக்கின்றார்கள். நபி அவர்களுடைய அறைகள் எவ்வளவு எளிமையானது என்பதை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய தேவையில்லை சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், சில சமயம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். சுஜூதுக்கு வரக்கூடிய நேரத்திலே என்னை அப்படியே சற்றே தள்ளி விடுவார்கள். நான் அங்கே குறுக்கே தூங்கி இருப்பேன். அப்ப அந்த அளவு மிக சிறிய அமைப்பில் தான் இருந்தது. அந்த அறைக்குள்ளே தான் குர்ஆனிய வசனங்கள் இறங்கிய சோர்களே. எத்தனை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது. விருந்தாளிகள் அந்த அறைக்குள்ளே நபி அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே அதாவது சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக சென்ற சம்பவங்கள், எத்தனையோ சம்பவங்களை ஹதீஸ்களிலே பார்க்கலாம். மிக எளிமையான அறைகளாகத்தான் அந்த அறைகள் அமைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது அந்த அறைகளை அவர்கள் கட்டி முடித்து விடுகின்றார்களோ அப்பொழுதே தங்களுடைய மனைவியர்களுடன் அபு அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே இருந்து தங்களுடைய இருப்பிடத்தை மனைவியர்களுடைய அறைகளுக்கு நபி அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள்.